நீங்க இந்த புத்தகத்தை நல்லா வெள்ளம் உற்று பாருங்க. முதல் சொல்லு காடல் அணிங்கார ஆரரவம் பதி காலதனில் என்று அர்த்தம். நீங்க இதை எப்படி பொருள் கொள்ளணும்னு சொன்னா, இந்த மொழி மாற்றுன்றதுக்கு என்ன இலக்கணம்ன்றது நம்மளுக்கு சொல்றேன். நீங்க பாருங்க எப்படி பதிவாகுதா, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க. அது இல்லை, நீங்கள் பண்ணுங்க. ஓகே, பழையபடி சொல்லணுமா? இல்லை, ரெக்கார்டிங் இருக்குங்க. இருக்கு. அதாவது மொழி மாற்று பதிகம். இந்த மொழி மாற்று பதிகம் உலகத்துல எங்கேயுமே இப்படி மொழி இலக்கணங்கள்ல வேற எந்த மொழியிலுமே கிடையாது. உலகத்து மொழியில் அப்படி ஒரு அதிசயத்தை சாமி நம்ம கொடுத்திருக்கிறார். இது இந்த தமிழ் படிச்ச பெரியவங்களுக்குன்னா, தமிழறிஞர்களுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். மொழி மாற்று என்பது என்றுன்னு சொன்னா, இது பொருள்கோள் வகை என்று சொல்லக்கூடிய இலக்கண மரபில் இது ஒரு வகையில் இந்த பதிகம் அருளை செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது பாடலுடைய பொருள்களுக்கு ஏற்ப சொல்லை பிரிக்கணும். பிரிச்சு முன்பின் உள்ள சொல்லை போட்டு நீங்க அதுக்கான பொருளை நோக்கும் போது அது ஒரு பொருள் கொடுக்கும். அதனால சொற்சுவையும் பொருட்சுவையும் மிகுந்த ஒரு பதிகம் வேற எந்த மொழியிலையும் இப்படி நீங்க பார்க்க முடியாது. அப்படி சொல்லும் போது நான் உதாரணமா சொல்றேன் பாருங்க. சாமியுடைய இலக்கணத்தை சொல்றார், அவருடைய தன்மையை சொல்றார். சொல்லிட்டு இவர் யாரு அப்படின்னா பிரம்மபுரத்தாரே, திரு பிரம்மபுரம். சீர்காழி இருக்கு இல்லையா, சீர்காழிக்கு மொத்தம் 12 பேர், அதுல ஒரு பேர் பிரம்மபுரம். இப்படிப்பட்ட தன்மை உடையவர் பிரம்மபுரத்தில் பெருமான் அருள்வாடிக்கின்ற பெருமான் என்று சொல்கின்றார். அப்படி சொல்லும்போது இது கொஞ்சம் நான் உற்று கவனிச்சாதான் அதனுடைய அந்த பொருட்சுவையும் அந்த சொற்சுவையும் நமக்கு புரியும். அப்ப இந்த பிரம்மபுரத்து உரைகின்ற பெருமான் யாருன்னு சொன்னா, பொருள் நிலையில நீங்க பார்க்கும்போது ஏற்கனவே சொல்லிட்டேன், பொருளுக்கு ஏற்ப அந்த சொல்லை பிரிக்கணும். பிரிச்சுட்டு முன்னாடி உள்ள சொல்லையும் பின்னாடி உள்ள சொல்லையும் கூட்டணும். எப்படி பாருங்க, இது நீ உற்று கவனிச்சு பார்த்தீங்கன்னா தனிமையிலே உட்காந்து நான் சொன்ன விஷயத்தை நல்லா அப்படியே ஈர்த்து கொண்டு தனிமையில உட்காந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்மளை அறியாம திருஞான சம்பந்தர் நம்ம இருகரம் கூப்பி கும்பிடுவோம். தமிழ்லே ஒரு புகுந்த ஒரு விளையாட்டு அப்படி இந்த பதிகத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப முதல் சொல்ல நம்ம அப்படியே எடுத்துக்கலாம், காடது அப்படின்னு எடுத்துக்கலாம். காடதுன்னு என்ன? காடு. சிவபெருமானுக்கு பதினா இடம்னு அர்த்தம். இப்ப நம்ம திருப்பதி அப்படின்னு சொன்னா பதினா இடம். நம்ம திருத்தலங்கள் திருத்தல யாத்திரை கொடுக்கும் பொழுது அது திருத்தல யாத்திரை என்றும் திருப்பதி யாத்திரை என்று சொல்லப்படும். பதி என்றால் இடம். அப்ப சிவபெருமானுக்கு இடம் எது அப்படின்னா காடு அப்படின்னு. காடுதான் அவருக்கு இடம். எந்த காடு? சுடுகாடு. காடுதான் அவருக்கு இடம். இந்த பொருளை சாமி சொல்ற முதல்ல உள்ள காடது அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த மூணாவது சொல்ல பதின்னு சேர்த்துக்கணும். அப்ப காடது பதி, காடுதான் அவருக்கு இடம் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. அப்ப இடையில் உள்ள சொல்ல நீங்க எப்படி அப்படி அதை கொண்டு கூட்டி பொருள் கொள்வது. இப்ப காடது பதி. இப்ப நீங்க காடதனின்னு வாசிக்க கூடாது. முதல்ல காடதுன்னு சொல்லி மூணாவது செல்லுக்கு அப்படி போயிடணும், பதின்னு வரணும். அப்ப காடது பதி, அவருக்கு சுடுகாடுதான் இடம் அப்படின்னு பொருள் எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, அப்ப காடதுக்கு அடுத்து என்ன வார்த்தை இருக்கு? அணிகலன் அப்படின்னு வருது. அந்த காடுக்கு அடுத்து சொல்ல என்னங்க? அணிகலனையும் அதுக்கு பக்கத்துல இருக்க காரரவத்தையும் சேர்க்கிறீங்க. அப்படின்னா அணிகலம் காரரவம் அப்படின்னா சாமிக்கு அணிகலம்னா அணிந்து கொள்கின்ற ஆபரணம், காரரவம்னா அரவம் பாம்பு, பாம்பு தான் அவருடைய அணிகலம். எப்படி பாருங்க, காடது பதி, காடதுன்ற முதல் சொல்லையும் மூணாவது சொல்லையும் சேர்த்துக்கிறீங்க. காடது பதி, இடையில விட்டு போன சொல்லு என்ன? அணிகலம். அணிகலனையும் அதுக்கு பக்கத்துல இருக்க காரரவத்தையும் சேர்க்கிறீங்க. அப்படின்னா அணிகலம் காரரவம் பாம்பு தான் அவருடைய அணிகலம். எப்படி பாருங்க, காடது பதி, காடதுன்ற முதல் சொல்லையும் மூணாவது சொல்லையும் சேர்த்துக்கிறீங்க. காடது பதி, இடையில விட்டு போன சொல்லு என்ன?
அணிகலன் காரரவம், அவருக்கு அணிகலன் அரவம் ஐயா அப்படின்ற. இந்த பாட்டை நீங்க எப்படி அதாவது நேரடியாகவும் பாடி நீ பொருள் எடுத்துக்கலாம். அதாவது காடது அணிகலங்காரரவம் பதிகாலனில் அப்படின்னு நீங்க பொருள் எடுத்துக்கலாம். இப்படி இரண்டு சொற்கள் தாண்டி ஒரு பொருளை சேர்த்து கொண்டும் நீங்க பொருள் எடுத்துக்கலாம். எப்படி பார்த்தாலும் அது பொருள் வரும். இது நினைச்சு பாருங்க. இதெல்லாம் இப்படி எழுதி வச்சுக்கிட்டா படிக்க முடியும்? திருஞான சம்பந்தர் ஒரு சொல்ல எடுத்துக்கிட்டு இப்படி இப்படி மாத்தி பாடலாம் அப்படி நினைச்சா பாடுறாங்க. போற போக்குல நின்று சாமி திருமுன் முன்பு அவங்க பாட்டு பாடிட்டு போறாங்க. இது இப்படியெல்லாம் பொருள் மொழி மாற்று நடையில சாமி அப்படி சாதாரணமா நம்ம கிராமத்துக்கு சொல்றோம் ஊதி தள்ளிட்டார் தமிழெல்லாம். அப்படி தமிழ் கைவந்த கலை. ஏன்னா அம்பாளுடைய அந்த ஞான பாடம் உண்டார் அல்லவா, அப்ப அவருக்கு கலைகளுக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியம். எல்லா கலைகளும் கைவந்துச்சு. அப்படிதான் இந்த பாட்டு நீ ஒவ்வொரு வரியா பார்த்தா ரொம்ப ஆச்சரியத்துக்குமே ஆச்சரியம் பார்ப்போம். பாரு, இப்ப காடதுபதி அணிகலன் காரரவம், அவருக்கு சுடுகாடுதான் இடம், அணிகலன் பாம்புதான் அவருக்கு அணிகலன் அப்படின்னு சொல்லி முதல் வரியை முடிச்சிட்டார் இல்லைங்களா. இப்ப ரெண்டாவது வரி பாருங்க. ரெண்டாவது வரி என்ன பேசுறாரு? தோடரணிகுவர் சுந்தர காதனில் தூச்சிலம்பர் அப்படின்னு பாடுறாரு. இப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா என்ன எடுத்துக்கன்னு சொன்னா காலதனில் அப்படின்னு வருது. விட்டு அதுக்கு அடுத்த சொல்ல என்ன? பதி வரை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கடுத்து என்னது? காலதனில் அப்படின்னா கால், சிவபெருமானுடைய திருவடி கால் இருக்கு இல்லையா, அந்த திருவடி கால் அதனில் தூச்சிலம்பர் சிலம்பொலிக்கும். அந்த சொல்லையும் மூணு சொல்ல கடந்த சொல்லையும் சேர்க்கிறீங்க. எது? காலதனில் தூச்சிலம்பர் அப்படின்னு கொண்டு கூட்டுறீங்க. அப்படின்னா அவருடைய திருவடினில் சிலம்பொலிக்கும். எவ்வளவு அருமை பாருங்க. ஒரு சொல்ல விட்டு விட்டு நீங்க பொருள் கொள்றீங்க. அப்ப அடுத்த நீங்க விட்டு போன சொல்ல நம்ம அடுத்து எடுத்துக்கணும். விட்டு போன சொல்ல எது அப்படின்னா சுந்தர காடதனில், அதாவது சுந்தர காதனில். அடுத்து அந்த சொல் விட்டுருச்சு இல்லைங்க. சுந்தர காதினில் தோடது அணிகுவர், விட்டு போன சொல்லுங்க. சுந்தர காதனில் முதல் சொல் வந்துருங்க. தோடது அணிகுவர், சுந்தர காதனில் தோடு. சுந்தரம்னா அழகான காது. அம்பாளுடைய காது அழகா இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு இடைக்காது. அந்த இடைக்காதனில் தோடு, பெண்கள் தான் தோடு அணிவாங்க. அந்த தோட்டை அணிகுவர். விட்டு போன சொல்லலாம் இப்ப மொத்தமா சேர்க்கிறீங்க, அது ஒரு பொருள் வருது. இப்படி பாருங்க. அடுத்தது இதேதான் நீங்க அடுத்ததுக்கு போடணும். இந்த பிரம்மபுரத்து சாமி உடைய இடம் எதுனா காடு அப்படின்னு. காடுதான் அவருக்கு பதி. அரவம் பாம்புதான் அணிகலன். அழகிய காதில் தோடு அணிவர், காலில் சிலம்பு அணிவர். அடுத்த பாட்டு பாருங்க. வேடுருவம் தாங்கி விஜயர்க்கு வேடதனில் விஜயர்க்கு. வேடுவரா விஜயனுக்கு, விஜயன் யார்? அர்ஜுனன் இல்லைங்களா. அர்ஜுனனுக்கு பாசுபதம் அளிப்பர், பாசுபதம் அளிப்பர் என்று இந்த பாட்டுல மொழி மாற்றம் சொல்லுவோம். அதாவது முதல் சொல்லையும் அடுத்து உள்ள சொல்லையும் எடுத்துக்கொண்டு சேர்த்தீங்கன்னா ஒரு பொருள் தரும். அடுத்து மிச்சம் உள்ள சொல்லையும் அதுக்கு அடுத்த சொல்லை சேர்த்தீங்கன்னா அது ஒரு பொருள் தரும். இப்படி இந்த நடையில் பாடப்படுது மொழி மாற்று அப்படின்னு ஒரு இலக்கண நடைங்க. இந்த நடையில திருஞான சம்பந்தர் இந்த பதிகம் முழுவதும் வருது. நீ அப்படியே கொண்டு கூட்டி பார்த்தீங்கன்னா பொருள் அது பாட்டு வந்துகிட்டே இருக்கு. எவ்வளவு அருமையில அருமை பாருங்க. இது மொழி மாற்று பதிகம். அடுத்து என்ன படிப்போம், நிறைய அற்புத பதிகம் நிறைய. அது ஏகபாத பதிகம்னு ஒண்ணு பாருங்க. அதுக்கு பிரமபுரத்துறை கட்டுரை அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்களா. அதேதான் அடுத்தலையும் சொல்லுவார். பிரம்மபுரத்துறை 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 பெம்மானிம்மான், பிரம்மபுரத்துறை பெம்மானிம்மான். அடுத்த வரியில என்ன சொல்வாரு? பிரம்மபுரத்துறை பெம்மானிம்மான். மூணாவது வரியிலையும் பிரம்மபுரத்துறை பெம்மானிம்மான். நாலாவது வரியிலையும் பிரம்மபுரத்துறை பெம்மானிம்மான். என்னங்க நாளையும் திருப்பி சொல்றாருன்னா நாளுக்கு 4 பொருள் இருக்கு. அந்த பிரிக்கும் போது பொருள் வரும். அதை நம்ம ஏகபாதம் படிக்கும் போது நான் உங்களுக்கு அதை விளக்கமா சொல்றேன். இப்படி அற்புதங்கள்
அடுத்து திரு எழுக்கூற்றிருக்கை அப்படின்னு படிப்பார். அது எப்படி நம்ம தேர் திருவிழா தேர் ஓடுது பாத்தீங்களா, தேர் மாதிரியே அந்த சித்திர கவின்னு சொல்லுவாங்க, அப்படி பாடிக்க. அதை பாடும்போது தேர் ஓடுற மாதிரியே அந்த நடை இருக்கும். அவ்வளவு சிறப்புகள். இப்படி அற்புத பதிகங்கள் நிறைய சுவாமி அருளிட்டு. அதுல ஒரு பதிகம் தான் இப்ப நம்ம இன்னைக்கு ஓத இருக்கின்றன மொழி மாற்று பதிகம் என்ற ஒரு அருமையான பதிகம். இப்படி மொழிமாற்று பதிகம் என்பது பொருள் கோல் வகையில் ஒன்றாக கருதப்படுகின்றது. இது பொருளுக்கு ஏற்ப சொல்லை பிரித்து முன்பின் கூட்டி நாம் பொருள் கொள்ள வேண்டும். அப்படி கொண்டா அற்புதம் நமக்கு படிக்கும் போதே நமக்கு தெரியும். இப்படி ஒரு அருமையான பதிகத்தை ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்திருக்கிறார் என்பதை சொல்லி இப்படி இந்த 10 பாடல்களையும் இப்படித்தான் பொருள் கொள்ளணும். இப்படி பொருள் கொண்டு அருளி இருக்கின்றார். அடுத்து இந்த பதிகம் மட்டும் 12 பாட்டு படி. இந்த பதிகத்துல 12 பாட்டு இருக்குங்க. பொதுவா 10 பாட்டு படி 11வது பாட்டு திருக்கடைக்காப்புன்னு சொல்லுவார். திருக்கடைக்காப்புனா அந்த பதிகம் பாடலோட படனை பயன் என்ன அப்படின்னு சொல்லி நிறைவு செய்வார். இந்த பதிகத்துக்கு மட்டும் சிறப்பா கூடுதலா ஒரு பாட்டு படிச்சிருக்கார். 12 பாடல்கள் சாமி அருளி இருக்கின்றார். இத்தகைய திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த இந்த ஞான தமிழை, சாதாரண தமிழ் இல்ல, இது சொற்சுவை பொருள் சுவை பக்தி சுவை மட்டும் இல்ல, நல்ல ஞானத்தை தரவல்ல ஞான தமிழை, இந்த நல் உரைகளை, ஞான சம்பந்த பெருமான் சொன்ன இந்த நல் உரைகளை யாரெல்லாம் கேட்கிறார்களோ, யாரெல்லாம் பாடுகிறார்களோ, ஓதுகிறார்களோ, சொல்கிறார்களோ அவர்களுடைய உயிர் இந்த உடலை விட்டு பிரிந்த காலத்தில் 33 கோடி தேவர்கள் வந்து அவர்களை அழைத்துக் கொண்டு கைலாயம் செல்வார்கள். இப்படிப்பட்ட உயரிய பலனை சுவாமி சொல்லியிருக்கின்றார். இப்படிப்பட்ட பதிகளை நிறைய சுந்தரமூர்த்தி நாயனார் படிச்சிருப்பார் போலும். அவரை தான் 33 கோடி தேவர்களும் கைலாயத்துக்கு அழைத்து கொண்டு வெள்ளாணை மேல் ஏற்றுக்கொண்டு சென்றார்கள் என்பது சுந்தரமூர்த்தி நாயனுடைய வரலாறு நமக்கெல்லாம் சொல்கின்றது. அந்த வகையில அருமையான ஞான தமிழை திருஞான சம்பந்த பெருமான் உலகம் உய்ய அருளி செய்திருக்கின்றார். உலகத்துல எத்தனையோ மொழிகள் எல்லாம் உண்டுங்க. இப்படிப்பட்ட தமிழ் மொழியில அதுவும் தமிழ் மொழியில இருக்கின்றது அவங்களாம் எவ்வளவு பெரிய பெருமை பாருங்க, அவ்வளவு சிறப்பு. வேற எந்த மொழியிலையும் இப்படி எல்லாம் அந்தந்த இன்னைக்கு நம்ம சுவாமிகள்லாம் இறையருள் பெற்றவர்கள் இல்லைங்களா, அவங்கள நம்மெல்லாம் ஒரு சாதாரண கவிஞர்களாகவும் புலவர்களாகவும் சொல்லிவிட இயலாது. ஏன்னா அவர்கள் அருளாளர்கள். எனதுரை தனதுரையாக என்று ஞான சம்பந்தே இறைவனுடைய உரையிட்டார். அது என்னுடைய உரை அல்ல. இதையெல்லாம் பாடியது சிவபெருமான் என்று அவரே நமக்கு அருள் செய்திருக்கின்ற ஞான குழந்தை ஞான சம்பந்த பெருமான். ஆகவே பல மொழிகள்ல ஒவ்வொரு மொழியும் ஒவ்வொரு புலவர்கள் இருப்பாங்க. அவங்கெல்லாம் இப்படிப்பட்ட அந்தந்த மொழியில் இப்படிப்பட்ட அருமையான ஒரு நிலையை அவர்கள் எல்லாம் உருவாக்கல, செய்யல. உலகத்தில் எங்குமே நடவாத ஒன்று நம்ம தமிழில் திருஞான சம்பந்த பெருமான் செய்த அற்புதங்களிலும் இது ஒன்று. சாமி எவ்வளவோ அற்புதங்கள் பண்ணியிருக்காரு. மொழியிலே இப்படி ஒரு அற்புதத்தை செய்திருக்குது. நல்ல கற்றறிந்தவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த விருந்தாக இந்த பதிகம் அமைகின்றது என்று சொல்லி இந்த பதிகத்தை பாடுவர்களும் கேட்பவர்களும் 33 கோடி தேவர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு கைலாயம் செல்லக்கூடிய ஒரு பெரிய வாக்கியத்தை அவர்கள் பெறுவார்கள் என்று ஞானசம்பந்த பெருமானே அவருடைய திரு வாக்குகளால் அன்றான் என்பதை சொல்லி இந்த பதிகத்தை இந்த எல்லாம் வல்ல திரு பிரம்மபுரத்து வரைக்கும் தோணிபுரத்து அண்ணல் சத்தநாத பெருமானுக்கும் திருநெறிநாயி சமேத பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிக்கும் எல்லா வல்ல நம்மையெல்லாம் ஆட்கொண்டு வருகின்ற திரு முருகநாத பெருமானுடைய திருவடிக்கும் நாம் அனைவரும் சேர்ந்து விண்ணப்பிப்போமாக.